திருப்பூரில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று சட்டையை திருப்பி போட்டு மழை வேண்டி பிரார்த்தனை செய்தனர். தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் வறட்சியின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. கோடை வெயிலின் தாக்கம் குறைந்து மழை வரவேண்டி திருப்பூர் நொய்யல் வீதி மாநகராட்சி பள்ளியில் சிறப்பு திடல் தொழுகை நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற இந்த தொழுகையில் பெண்கள் உள்பட நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்று மழை வேண்டி பிரார்த்தனை செய்தனர். வழக்கமாக கைகள் வானத்தை பார்த்து இருக்கும்படி பிரார்த்தனை செய்யும் நிலையில் மழை வேண்டி நடந்த இந்த பிரார்த்தனையில் கைகளை பூமியை பார்த்து நீட்டி தொழுகை நடத்தப்பட்டது. மேலும் வறட்சியில் வாழ்க்கையே புரண்டு விட்டது என்பதை உணர்த்தும் விதமாக இஸ்லாமியர்கள் தங்களது மேலாடைகளை திருப்பி அணிந்து கொண்டு மழை வேண்டி வழிபட்டனர். சகோதரர்களே, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாக மழை வேண்டி சிறப்பு பிரார்த்தனை இப்போது நொய்யல் வீதி பகுதியில் நடைபெற்றது. இஸ்லாமிய மார்க்கம் பிற மக்களுக்கு நல்லதை நாடச் சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்று சொன்னாலே பிறருடைய நலன் நாடுவது தான் இஸ்லாம் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மழை இல்லாத காலத்தில் மக்கள் அவதிக்கு உள்ளாகும் போது மழை வேண்டி மக்கள் நபிகளாரிடத்தில் முறையிட்ட போது மக்களுக்காக மழை வேண்டி பிரார்த்தனை செய்யுமாறு நபிகளார் வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் முஸ்லீம்கள் இறைவனிடத்திலே மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மழையில்லாத சூழ்நிலையை வேண்டி இறைவா எங்களுக்கு மழையை தருவாயாக என்ற ஒரு பிரார்த்தனையை இன்றைய தினத்திலே செய்திருக்கிறோம். மேலும் இந்த பிரார்த்தனையினுடைய அம்சமாக நபிகளார் அவர்கள் எங்களுடைய நிலையை விளக்குவதற்காக சட்டையை மாற்றி போட்டுக்கொண்டு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். கைகளை வழக்கமாக முஸ்லீம்கள் கைகளை உள்ளங்கையை வானத்தை நோக்கி பிரார்த்தனை செய்வார்கள். இன்றைய தினத்திலே மக்களுடைய நிலைமை தலைகீழாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் புறங்கையை நோக்கி புறங்கையை வானத்தை காட்டியவாறு நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து மக்களுடைய அவஸ்தையை போக்குவதற்காக இன்றைய தினம் முஸ்லீம்கள் அனைவரும் மழை வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ்.